அன்னைக்கு எனக்கு அந்த பணம் தேவைப்பட்டுச்சு காவியா. வேற வழியே இல்லாம தான் நான் அப்படி பண்ணேன். என்ன மன்னிச்சிரு காவியா. உன்கிட்ட நான் சொல்லாம பண்ணிருக்க கூடாது. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் காவியா. இனிமேல் அவங்களே வந்து என்ன கூப்பிட்டாலும் நான் அந்த பக்கமே போக மாட்டேன். எனக்கு இப்போ உன் மேல எந்த கோபமும் இல்ல ராணி. இனிமேல் அவங்க உன்னை கூப்பிட்டாங்கன்னா நீ உத்தமனை பார்த்து பேசு. உன் பிரச்சனைய நீ என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தா நானே உன்னை போன்னு தான் சொல்லியிருந்திருப்பேன். என்னோட குரல் உனக்கும் உன்னோட அக்காவுக்கும் உதவி பண்ணதுன்னா நிச்சயமா நீ அதை பேசுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணா, நான் லண்டன்ல படிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுல நான் இப்ப பாஸ் ஆயிட்டேன். எனக்கு அதுல சீட்டும் கிடைச்சிருச்சு. இத படிக்கிறதுக்கு நிறைய செலவாகும்ல ஜோதி. அது கொஞ்சம் நிறைய செலவாகும்னா இப்படி கடைசி நிமிஷத்துல வந்து சொன்னா நான் காசுக்கு எங்க போவேன்? நம்ம இருக்க சிச்சுவேஷன்ல இந்த பணம் ரொம்ப பெரிய அமௌண்ட். நான் எப்படி ரெடி பண்ணுவேன்? நம்மள நம்பி யாரு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க? நான் எப்படியாச்சும் படிச்சே ஆகணும். இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நீ தாராவை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருக்க அவசியம் இல்ல. எல்லா செலவையும் அவளே பாத்துட்டு இருந்திருப்பா. ஜோதி இந்த சீட் கிடைக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. நம்ம எப்படி படிக்கணும்ங்கிறது காலேஜ் வச்சு இல்ல காவியா. நம்ம எப்படி படிக்கிறோங்கிறத வச்சுதான் இருக்கு. ஜோதி உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கா. பேங்க்ல ஏதாச்சும் லோன் கிடைக்குதான்னு பாருங்க. இவ நம்ம பேங்க்ல வேலை பாக்குறோம்னு நினைச்சிட்டு இருக்காளே, அந்த வேலை இல்லைங்கிறத எப்படி இவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? யார்கிட்ட போய் கடன் கேட்கறதே தெரியல. பேசாம ஏதாச்சும் பினான்சியரை கேட்கலாமான்னு யோசிக்கிறேன். அப்படிலாம் போய் மாட்டிக்காதீங்க, வேண்டாம். நீ மறுபடியும் தப்பான முடிவு எடுக்க பாக்குற தீபக். என்னடா சொல்ற? புரியல. யாராச்சும் தாரா மாதிரி ஒரு வெல் செட்டில்டான பொண்ணை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத காவியாவை கல்யாணம் பண்ணி இப்படி கஷ்டப்படுவாங்களா? நீ தாராவை கல்யாணம் பண்ணியிருந்தா உன் வாழ்க்கையை மாறி இருக்கும்டா. இன்னைக்கு வர எல்லா பிரச்சனையும் அவளே சால்வ் பண்ணிருப்பா ஈஸியா. எவ்வளவு தைரியம் தான் நீ காவிய பத்தி தப்பா பேசுவ? ஜோதி படிப்புக்கு நான் தான் தடையா இருக்கணும்னு எனக்கு தோணுது. தீபக் என்ன கல்யாணம் பண்ணதுனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. இங்க 1000 படிப்பு இருக்கிறப்போ அவ ஃபாரின்ல தான் போய் படிப்பேன்னு அடம் பிடிக்கிறா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கேன்டீனோட பேங்க் மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவர் தாமா. அவர்கிட்ட சொல்லிதான் நான் இந்த பொண்ணுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். எனக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? தீபக்கோட தங்கச்சிக்கு லோன் தேவைப்படுது.